ஏஜஸ்ல ஒரு சம் பார்க்கலாம். The ratio of A and B 4 years ago 4:5. Hence 8 years the ratio of A and B 11:13. Find the present age of ratio கேக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ -4 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 4:5. 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப +8. ஓகேங்களா, 8 வருஷத்துக்கு அப்புறம் +8. அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா 11:13. பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ரேஷியோ கேக்குறாங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். இஃப் டிஃபரெண்டா இருக்கு, உங்களுக்கு 7 இருக்கு, இங்க 8 இருக்கு, அப்ப என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1, அதே இதுக்கான டிஃபரன்ஸ் 2. ஓகேங்களா, அப்ப இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணனும், இந்த ரெண்டு வேல்யூ அந்த 1 இங்க மல்டிப்ளை பண்ணனும். அப்ப மல்டிப்ளை பண்ணா இந்த 2 * 4 8, அடுத்து 2 * 5 10, அதே மாதிரி இந்த 1 * 11 11, அதே மாதிரி 1 * 13 13. ஓகேங்களா, இப்ப பாருங்க டிஃபரன்ஸ் சேமா வருது. ஓகேங்களா, டிஃபரன்ஸ் சேமா வருது. அப்போ 3 வருதா, இந்த 3க்கு தான் இந்த 8 + 4, அதாவது அவங்க வந்து பாஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஃபியூச்சர் கொடுத்திருக்காங்க, பிரசன்ட் கொடுக்கல. அப்போ பாஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணா டோட்டலா 12 வருஷம். 4 + 8 12. ஓகேங்களா, 4 + 8 12. அப்ப 3 பார்ட்டுக்கு தான் இந்த 3க்கு தான் இந்த 12. அப்ப 1 பார்ட்டுக்கு 4. ஓகேங்களா, 12 / 3 4. அப்போ இதை நம்ம அப்படியே கொண்டு அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 4 × 8 32 + 4. ஆக்சுவலா நம்ம கால்குலேட் பண்றது பாத்தீங்கன்னா பாஸ்ட், அப்ப நம்ம பிரசன்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 4 வருஷம் முன்னாடி தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்ப 4 வருஷம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 32 + 4 அடுத்து பாத்தீங்கன்னா இல்ல 10 × 4 40 + 4 44. அப்ப கேன்சல் 4 ஆல கேன்சல் பண்ணா 9:11. ஓகேங்களா, இந்த மாதிரி சம் கொடுத்தா நம்ம இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நம்ம நார்மலா ஃபார்முலா மெத்தட் சால்வ் பண்றதோட இதை நீங்க சால்வ் பண்ணி பழகிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.